நெல்லையில் புறக்காவல் நிலையத்தின் மீது 3 சிறுவர்கள் பெட்ரோல் குண்டு வீசிய விவகாரத்தில் பணியில் அஜாக்கிரதையாக இருந்ததாக 3 காவலர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நாகராஜன். நாகராஜன், விவரங்கள் என்ன? நெல்லை மாநகரை பொறுத்தவரைக்கும் நெல்லையிலிருந்து ராமையன்பட்டி செல்லும் சாலையில் புறக்காவல் நிலையம் ஒன்று அமைந்திருக்கிறது. இது மானூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்டது. இந்த புறக்காவல் நிலையத்தில் கடந்த 18ஆம் தேதி இரவு பணியில் இருந்த காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்போது 3 சிறுவர்கள், அதாவது 17 வயதுடைய சிறுவர்கள் 3 பேர் ஒரே பைக்கில் சென்றுள்ளனர். அவர்களை மறித்த காவலர்கள் அந்த பைக் சாவியை எடுத்துக்கொண்டு அவர்களை, நீங்கள் வீட்டிலிருந்து பெற்றோர்களை கூட்டு வந்து பைக் எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டனர். இதனைத் தொடர்ந்து நள்ளிரவு நேரத்தில் இந்த 3 சிறுவர்களும் பெட்ரோல் பாட்டில் பெட்ரோல் நிரப்பிக்கொண்டு அதில் திரி வைத்து பெட்ரோல் குண்டு போல செய்து அதை புறக்காவல் நிலையம் மீது வீசியுள்ளனர். இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் அந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக காவல்துறைக்கு, அதாவது தலைமை காவல் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்காமல் இருந்த அந்த பணியில் இருந்த காவலர்கள் 2 பேர் மற்றும் இந்த சம்பவம் குறித்து எதுவும் தெரியாமல் இருந்த அந்த உளவு பிரிவு காவலர் அந்தோணி உட்பட 3 பேரையும் தற்பொழுது ஆயுதப்படைக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் மாற்றி உத்தரவிட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி நாகராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.